இந்த பக்கம் நயினார் நாகேந்திரன், இந்த பக்கம் தமிழிசை சவுந்தரராஜ், இந்த பக்கம் அண்ணாமலை, இந்த பக்கம் சீமான், இந்த பக்கம் உதயநிதி, இந்த பக்கம் தாமோ அன்பரசன், ஸ்டாலின், அப்புறம் திருமாவளவன். ஒன்றும் இல்லாத லெட்டர் பேட் தனி அரசு இருக்கார் இல்லையா, அவரு கூட அட்டாக் பண்ணுறாரு விஜய். ஆனால் விஜய் யாரையாவது அட்டாக் பண்ணியிருக்காரா பார்த்தீங்களா? அவர் நிதானமாக, நான் அவர்கிட்ட ரொம்ப வியந்து பார்க்குறத, இந்த 51 வயசில் இவ்வளோ மெச்சூரிட்டி, இவ்வளோ பக்குவம், இவ்வளோ நிதானம், அப்படியே அமைதியான கடல் மாதிரி இருக்காரு. அவருக்கு எவ்வளோ அழுத்தங்கள் இருக்குது. நாம் தமிழர் கட்சிக்கு அவங்களுக்கு எரிச்சல் வந்துருக்குது. விஜய் அரசியலுக்கு வரணும், தம்பி வரணும்னு சொன்னவர் இன்னைக்கு தம்பி பின்னால் தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் நம்பி அவர்கிட்ட போயிட்டு இருக்கும்போது, நான் 16 வருஷமாக கடை விரித்து கொண்டிருக்கிறேன், கட்சி நடத்திட்டு இருக்கிறேன், என்ன ஆதரிக்க மாட்டேன்னா எனக்கு இன்னும் 8% ஏற மாட்டேங்குது. இன்னைக்கே தம்பிக்கு பல இடங்களில் பல தொகுதிகளில் 40%, 30%, மினிமமே 25% இருக்குதுன்றாங்க. பொறாமை, பொச்சரிப்பு, வயிற்றெரிச்சல்.